சீக்கிரம் போட்டு முடிங்கப்பா. என்னப்பா இருப்பா போடுவேன். ஐயா ஆட்டத்துக்கு போய் சாமி கும்பிடியா? முதல்ல சாமி கும்பிடுண்ணா. என்ன மச்சான் சொல்றது? கப்பா ஆடுப்பா, நீ ஆடுப்பா. போடு போடு. ஏப்பா ஜோக்கரே போட மாட்டியே. அட எதையாச்சும் போடுங்கப்பா. வருது சீக்கிரம் ஆட்ட ஆரம்பிச்சிடறேன். ஆட்ட ஆரம்பிக்க மாட்டி சீக்கிரம். ஒன்றும் சேர மாட்டேது ஐயா. பார்த்துட்டு இருக்கேன் விட. சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம் ஆட்டத்தை போட்டு பிடிக்கப்பா. அடிச்சு தாயா. போ. அவன் கரெக்டாக தான் போல. எப்போதான் ஒரே தான் அடிக்கிறது. அண்ணே ஒரு 100 ரூபா காசு இருந்தா கொடுங்கண்ணே கைமாத்தா. காசு இல்லப்பா, பழக்க வழக்கம் எல்லாம் வெளியில வச்சுக்கணும். காசு இருந்தா ஆடி இல்லாட்டி எந்திரிச்சு போ. என்னன்னு இப்படி பேசுறீங்க? வேற எப்படியா பேச சொல்ற? ஏன்னா எத்தனை நாளா தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏயா வாங்கி கொடுத்த எல்லாரும் முன்னாடி சொல்லி காட்டுறியா? எந்திரிச்சு போயா எச்ச. சனியை தலைவாரி சடை பின்னிருச்சு. இனி பொட்டு வச்சு பூ வைக்காம விடாது. எப்போ பாரு அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு போறதே இவனுக்கு வேலையா இருக்கும். அண்ணே காசு இருந்தா கொடுங்க, இல்லாட்டி போனா விடுங்கண்ணே. இங்க பாருங்க மாமா, காசு இருந்தா ஆடுங்க, இல்லாட்டி போனா எந்திரிச்சு போங்க. இங்க உட்காந்து நாங்க ஆடுற இடத்துக்கு எடுக்காதீங்க. எத்தனை நாள் நான் உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வாங்கி கொடுத்ததே குடிச்சிட்டு என்னைய நீ எச்சங்கிறியா? மரியாதையா பேசு, என் கோவத்தை கலராத. எந்திரிச்சு போயா. டேய் போடா எச்ச. நானும் அப்ப இருந்து பாக்குறேன். யாரு பார்த்து எச்ச? என்ன பேசுறீங்க? யாரு கிடையாது பேசிக்கலாம், விடுங்கண்ணே பேசிக்கலாம் வாங்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு? விடுங்கண்ணே வாங்க, நேர போய் ஒரு குளியல போடுறோம். குத்தாட்டக்காரியோட கரகட்டத்தை போய் பார்ப்போம் வாங்க. பாத்துக்கிறேன்டா. இதுக்கெல்லாம் போட்டு ஏன் கோவப்படாதீங்க வாங்க. மாட்டேன்டா அவ்வளவு சீக்கிரம் உன்னை. அவனை வச்சுக்கிறேன்டா டேய். இரு. அப்பா இந்தப்பா இன்னொன்னு சாப்பிடுப்பா. வேண்டாம், எனக்கு போதும். ஒன்னே ஒண்ணுப்பா. குளிக்க போன வீட்டுக்காரர் வந்துருவாரு, அவருக்கு சுட்டுவை. இல்லாட்டி மழையில வர மாரியாத்தா மல்லு கட்டுற மாதிரி ஆடுவாரு. எனக்கு போதும், அவருக்கு சுட்டுவை. இந்தா சீக்கிரம் கிளம்பு, ஸ்கூலுக்கு நேரமாகுது. சரி சரி. ஏய் என்னடி சாப்பாடு ரெடியா? இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. என்னது 10 நிமிஷம் ஆகுமா? காலையில இருந்து என்ன இருந்த? வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருந்த, நடக்கிறதே வேற. என்னடி என்னடி நடக்கிறதே வேற? விட்றா விட்றா. இன்னொரு தடவை என் மேல கை வச்சா சந்து சிரிச்சு போடுறேன். ஏய் இந்த கைய வாங்குற வேலையில வச்சுக்கிட்டா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்புறம் நான் பொம்பளைவே இருக்க மாட்டேன் தெரியுமா? நானும் காலையில எழுந்திருச்சு வீடு வாசல் எல்லாம் பெருக்கி பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எத்தனை வேலை தான் செய்யறது? ஊர்ல உலகத்துல கிராமத்துல இப்படி நான் குடும்பம் நடத்துறாங்க. இங்க பாருடி, எவன் நல்லா குடும்பம் நடத்துறானோ அவனோட போய் இருந்துக்க. இன்னைக்கு நிக்காத கொன்றுவேன், போயிருங்க இருந்து. இவெல்லாம் ஒரு மனுஷன். அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம விட்டு கொடுத்து வாழ தெரியாம ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போடுவாங்க. சில நேரத்தில் இவங்க போடுற சண்டையை ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். நான் பக்கத்தில் இருக்கேன், என் மனசு காயப்படும் கூட நினைக்க மாட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு அந்த சண்டை தான் முக்கியமாக தெரியும். இந்த ஊரில் இருக்கிற சில குழந்தைங்க மேலே அவங்க அப்பா அம்மா பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பெற்றவங்க தான் சொல்லித் தருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றதோடு சரி, என்னை வளர்த்தது எல்லாமே என் பாட்டி தான். எனக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சதே என் பாட்டி தான். என் அப்பா அடித்தாலும் என் அம்மா என்னை அடித்தாலும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. அப்போல்லாம் என் பாட்டி எனக்கு ஆறுதலாக இருக்காங்கங்கிற சந்தோஷம் இருக்கும். என்னை வளர்த்தது மாதிரி தான் என் பாட்டி எங்கள் அப்பாவை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அதோட மதிப்பு தெரியாமல்
எங்கள் அப்பா என் பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். அதனால் என் பாட்டி ஊருக்கு ஓரமாக ஒரு ஓட்டு வீட்டில் தனியாக சமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இடத்த வித்துட்டு பணம் தர மாட்டியா நீ? மரியாதையா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. குடியார பையா குடிச்சு எல்லாம் போச்சு சொத்து. எதுக்கு எடுத்தாலும் உன் வீட்டுக்காரன் சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற. அதை விக்காம இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற நீ? நான் கொடுக்க மாட்டேன், போடா. என்ன நான் சொல்றேன் கேட்காம? இங்க பாரு, பத்திரத்தை எடுத்துட்டு வராம நீ இந்த பக்கம் வந்துடாத. கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இவன் இப்படி பண்றானே. என் பேரன் பெரியவன் ஆகுதுடா. என்னைவா முடிக்கிற நீயே? என் பேரன் வாட்டிடா. என் அப்பா பாட்டியை வீட்டை விட்டு துரத்துனது ஒரு கொடுமையான செயலாக இருந்தால் கூட என் பாட்டி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை.